உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் மரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் மரிப்போம். தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படேன். இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்ம பயந்துட்டு இருக்கோம், நிறைய சூழ்நிலைகளை பார்த்து கலக்கம் அடைகிறோம். ஆனா சொல்லலாமா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். சத்ரு சேனை எவ்வளவுதான் துரத்தி வந்தாலும் நம்மள மேற்கொள்ள முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்ம மேல மிகவும் பிரியமா இருக்கிறாரு. சத்ரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்ரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் மரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் மரிப்போம். நீங்களா இந்த இடத்துல வந்து அமர்வதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மளை பலப்படுத்த, ஸ்திரப்படுத்த இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு முன்பாகவே வந்து நமக்காக காத்திருக்கிறார். எதற்காக? நம்ம பலப்படுத்த போகிறார். சோ அக்கினி சோதனையோ இல்ல தண்ணீர்ல மூழ்கிற காரியமோ எது நடந்தாலும் தேவன் இந்த நேரத்துல கரம் நம்மளை தூக்கி எடுக்க வல்லவரா இருக்கிறாரு. அதனால உற்சாகத்தோ பாடுவோமா? நம்ம ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார்ல, உற்சாகமா சத்தத்தை உயர்த்தி பாடலாம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் மரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் மரிப்போம். ஆமென். எல்லா கரங்களை உற்சாகமாய் தட்டி, இவ்வளவு கிருபைகளை பெற்ற ஜனம் யார் தெரியுமா? நாம தான். எவ்வளவு கிருபைகள்ல ஒரு சாட்சி மாத்திரம் நான் சொல்றேன். முன்னாடி நான் வண்டியில போயிட்டு இருக்கும் போது, அப்பெல்லாம் வண்டி கொஞ்சம் பழகுன புதுசு. அப்போ வண்டியில போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர்கிட்ட, ரொம்ப மெயின் ரோடு, சென்னையோட மெயின் டிராஃபிக், அதனால பயந்துக்கிட்டே, ஐயோ ஆண்டவரே எனக்கு இது மாதிரி போகிறதுக்கே பயமா இருக்கு, அவ்வளோ பேர் வராங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு செகண்ட்ல ஆண்டவர் எப்படி காண்பித்தார்னா, இந்த பக்கம் ஃபுல்லா ஏஞ்சல்ஸ், அந்த செயின் மாதிரி இருக்கும்ல, இப்போ எப்படி நம்ம இதுக்கெல்லாம் போகும்போது செயின் மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே நிற்போம்ல, அந்த மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லா அந்த ஏஞ்சல்ஸ், இந்த பக்கம் ஃபுல்லா ஏஞ்சல்ஸ், நடுவில் போகிற மாதிரி ஆண்டவர் காண்பித்தார். ஸோ ஆண்டவர் நம்மளை அப்படியாய் பாதுகாக்கிறாரு. அவருடைய கிருபை பெரிது. இந்த பாடல்ல பாடினது போல தேவ கிருபை வந்து அப்போ அங்க அப்படிலாம் இல்லை, என்றென்றைக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கு. எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும் ஆண்டவருடைய கிருபை உங்களையும் உங்க குடும்பங்களையும் உங்களுடைய சார்ந்த சகலத்திலையும் சூழ்ந்திருக்கு. ஆமென். அடுத்த பாடல் வந்து நம்ம பாடுறதுக்கு முன்பாக ஒரு வார்த்தை நம்ம தியானிக்கலாம். எசையா சொல்றாரு, உயரமும் உன்னதமான தேவனை நான் சிங்காசனத்துல வீற்றிருக்க கண்டேன் அப்படின்னு சொல்லி. அவர் மகிமையுள்ள தெய்வம். அவர் நீங்க நம்ம சாதாரணமா பாடிடுறோம் போயிடுறோம், ஆனா ஆண்டவர் பயங்கரமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். அவர் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. தூதர்கள் எல்லாம் அவரை பார்த்து சொல்றாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி ஓயாமல் துதிக்கிறாங்க. அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரா இருக்கிறார். அதனால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே இன்னைக்கு உங்க நாமத்தை நான் துதிக்க போகிறேன், உங்க நாமத்தை நான் உயர்த்த போகிறேன், எல்லாவற்றையும் மறந்து அந்த சர்வ வல்லமை உள்ளவரை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற உயர
உயரமும் உன்னதமான தேவனை நாம போற்றி துதிக்கலாமா? ஆலோசனையில் ஆச்சரியமுடையவர், செயல்களில் மகத்துவம் உடையவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வானம் அவர் சிங்காசனமாயிருக்கு, பூமி அவர் பாதபடியாயிருக்கு. அப்படிப்பட்ட தெய்வம் மனுஷர் மத்தியில பிரியப்படாயிருந்து நம்ம துதியை ஏற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறாரு. இந்த பாடலை பாடும்போது எல்லாரும் கண்களை உயர்த்தி இந்த சிங்காசனத்துல ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக வீற்றிருக்கிற அந்த வல்லமையுள்ளவரை நோக்கி நாம இன்னைக்கு பாட போகிறோம். உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. கரங்களை உயர்த்தி வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஹோசன்னா, அல்லேலூயா. ஹோசன்னா, அல்லேலூயா. ஹோசன்னா, அல்லேலூயா. ஹோசன்னா. சுகத்தை தருகிற தெய்வம், நம்மளுக்கு விடுதலை தருகிற தெய்வம், நம்மளுக்கு வெற்றியை தருகிற இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக மகிமை நிறைந்தவராக ஒரு எப்படி சொல்ற செட்டைகளை விரித்து கொண்டு நம்ம மத்தியில அவ்வளவு அவர் ஆசையோட துதியை ஏற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறார். உங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். சோ நம்மளுடைய ஆசை, தேவை, விருப்பம், வாஞ்சை எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் அவர்கிட்ட சொல்லி நம்ம ஓயாமல் துதிக்க போகிறோம். உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ராஃபா, சுகம் தருபவர் நீ. யெகோவா ராஃபா, சுகம் தருபவர் நீ. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஹோசன்னா, அல்லேலூயா. ஹோசன்னா, அல்லேலூயா. ஹோசன்னா, அல்லேலூயா. ஹோசன்னா.
வேகமாய் வாருமையா, உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா. வாழ்க ராஜா ஹல்லேலூயா, வாழ்க ராஜா ஹல்லேலூயா, வாழ்க ராஜா ஹல்லேலூயா, வாழ்க ராஜா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹோசன்னா ஹல்லேலூயா, ஹோசன்னா ஹல்லேலூயா, ஹோசன்னா ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு உற்சாகத்தோட நாம பலிகளை செலுத்தலாமா? கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல. அவரை துதிப்பது எவ்வளவு ஒரு இன்பம், அவரை போற்றுவது எவ்வளவு ஒரு இன்பம், எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை ஆண்டவருக்கு. இது எல்லாவற்றுக்கும் என்ன நம்ம நன்றி செலுத்துறதுனே தெரியல. அவ்வளவு சந்தோஷமான ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை எப்படி பாதுகாக்கிறாரு தெரியுமா? கழுகு எப்படி செட்டைகளை ஒரு சுமந்து காப்பது போல ஆண்டவர் நம்மளை சுமந்து காட்கிறார். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஒரு தகப்பன் தோல் மேல போட்டுக்கொண்டு சுமந்து போனாரோ, அதே போலதான் ஆண்டவர் இன்றுக்கும் நம்மளை தோல் மேல போட்டுக்கொண்டு சுமந்து போகிறாராம். ஒவ்வொரு காரியங்களிலும் சூழ்நிலைகளிலும் ஏதாவது ஒரு காரியம் நீங்க கலக்கமா இருக்கிறீங்க, ஆண்டவரே இதுக்கு எப்ப நான் பதில் கொடுப்பீங்க, இது எப்போ இந்த சூழ்நிலை மாறும் அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்துதான் சொல்றாரு, அது விரைவில் ரொம்ப சமீபத்துல சீக்கிரமாய் ஆண்டவர் செய்து முடிப்பார். ஏன்னா அவர் நம்ம பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிகிற தெய்வம். அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றதே என் வார்த்தை என்ன தரும், பறந்து காக்கிற பட்சியை போல நம்மளை பாதுகாக்கிற தெய்வம். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அதனால எந்த ஒரு காரியத்துக்கும் கவலைப்படாம, அது வியாதியோ வறுமையோ பிரச்சனையோ போராட்டமோ இல்லை கண்ணீரோ கவலையோ நிந்தனையோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம். அதனால நம்ம சந்தோஷமா பாடலாம், ஆண்டவர் நம்மளை பறந்து காக்கிற பட்சியை போல காப்பாற்றுகிற தெய்வம். கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாமா? காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரஃபீகா, யாவே 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 ரஃபீகா. அவருடைய வார்த்தை சொல்லுது, சியோனில் வாசமாய் இருக்கிறவர்களை நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்ம மத்தியில பெரியவராய் இருக்கிறார். அதை காட்டிலும் மேலா அவருடைய ஜீவ சுவாசம் நமக்குள்ளார கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றும் குறையவே இல்லை. அதனால அவருடைய ஆவி நம்மள வசிப்பதனால நாம இன்னும் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷமா நம்ம பாடலாமா? என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே, உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே, உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, யாவே 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 ரஃபீகா, யாவே 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 யாவே
நான் ஒரு டெஸ்டிமனி மட்டும் சொல்லிக்கிறேன். என்னோட அம்மாவோட தங்கச்சி, என்னோட சித்தி பார்த்தீங்கன்னா கேன்சர்ல பாதிக்கப்பட்டாங்க ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி. அவரோட ஹீமோக்ளோபின்லாம் 2 to 3 வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு டெத் கண்டிஷன். அப்படி தான் நாங்கள் எல்லாருமே யோசித்தோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நம்மளோட கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிறவர். நாங்கள் எல்லாருமே அந்த கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தோம். அப்போ டாக்டர் சொன்னாங்க இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க அவங்க, அவ்வளோ ஒரு ரொம்ப ஸ்வீட் சோல். ஆனால் டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, ஒன்றுமே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அவங்கள தேற்றிக்கொண்டே இருந்தோம். இல்லை, ஆண்டவரால் முடியும், ஆண்டவரால் இது முடியும், ஆண்டவரால் மாத்திரம் தான் முடியும். எப்பேற்பட்ட மறிக்கிற தருவாயில கூட ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கும் போது அதில் ஒரு விடுதலை உண்டு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தோம். இன்றைக்கு அவங்க அந்த கம்ப்ளீட்டாக கேன்சர்லேருந்து ஹீல்டு ஃபுல்லாகவே. அவங்க வந்து ஒரு இது வரைக்கும் பைபிளே படிக்காதவங்க ஒரு தடவை பைபிளை படித்து முடிக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். எவ்வளவு நல்லவர்ல. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, உங்களுக்கு தெரிந்தவங்க வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கலாம். லாசருவை போல மரித்து போய் ஒன்றுமே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவரை நீங்க விசுவசிக்கும் போது ஆண்டவர் சொல்வார்ல, உரத்த சத்தத்தோட லாசருவே வெளியே வான்ற அந்த ஒரு வார்த்தையை நீங்க நம்பினீங்கன்னா போதும், மரித்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் திருப்பி உயிரோட எழும்ப பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? நம்மளுடைய கர்த்தர் இன்றும் ஜீவித்திருக்கிறார், இன்றும் உயிரோடு இருக்கிறார். மரணத்தை ஜெயித்த தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்ம எழுந்து நின்று அந்த கர்த்தாதி கர்த்தாவை, மகிமை நிறைந்தவரை, அதிசயமானவரை நாம இன்னைக்கு துதிக்க போற. வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? சொல்லுது, நீங்க கூப்பிடும் போதே அவர் பதில் கொடுப்பாராம். நீங்க உங்க சத்தத்தை நீங்க தொனிக்க பண்ணும் போதே இதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிற தெய்வம். எவ்வளவு அழகான வார்த்தை இல்ல? அவருடைய வார்த்தை பயங்கரமானது. அவர் நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் கரங்களை மூடி, ஆண்டவரை உண்மையே நான் ஆராதிப்பேன் இயேசுப்பா. என் வாழ்க்கையில எனக்கு நேற்றைய காட்டிலும், என்னோட வாழ்க்கையில இதுவரை நாம அறிந்ததை காட்டிலும் எனக்கு இன்றைக்கு நீங்க அதிகமா தேவை. சொல்லுவோமா? இதுவரை நான் உங்களை அறிந்ததை காட்டிலும் இயேசுப்பா, இன்றைக்கு எனக்கு நீங்க அதிகமா வேணும் ஆண்டவரே. அதிகமாய், ரொம்ப அதிகமாக எனக்கு பக்கத்துல நீங்க வேணும் ஏசப்பா. என்னதான் ஏசப்பாக்கு 12 சீடர்கள் இருந்தாலும் யோவானை பாருங்க, அவர் மார்புல சாய்ந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் பேசின அதிகமான சத்தத்துல பேசினாரோ இல்ல மெல்லிசா பேசினா கூட யாருக்கு கேட்டிருக்கோம்? யோவானுக்கு தான் கேட்டிருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட நெருக்கத்தை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அவர் மார்புல சாய்ந்து கொண்டவர்களாக, அவர் சத்தத்தை கேட்கிறவர்களாக, அவர் இறுக பற்றி கொண்டவர்களாக, அவரையே நேசிக்கிறவர்களாக. இந்த பூமியில உங்களுக்கு எவ்வளவோ வாஞ்சை, விருப்பம், ஏக்கம், தாகம் எது வேணா இருக்கலாம். அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசப்பா எனக்கு நீங்க வேணும். உங்களை ஆராதிப்பதுதான் எனக்கு பிரியம், உங்க மேல வாஞ்சா இருப்பதுதான் எனக்கு பிரியம்னு சொல்லுவீங்களா ஆண்டவரை பார்த்து? ஏசப்பா எனக்கு தேவை. இன்னைக்கு நான் இந்த பாடலை பாடும்போது எனக்கு ஆண்டவரே இழந்து போன அன்பு, அந்த ஆதி அன்பு, ஆண்டவரே நான் ஒரு காலத்துல அதிகமாய் அன்பு செய்திருந்தேன், இப்ப என்னால உணர முடியல, என்னால உண்மையா இமை துதிக்க முடியல என்று சொல்றீங்க. நானா இன்னைக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிற தெய்வம். நீங்க கரங்களை உயர்த்தி துதிக்கும் போது ஆண்டவர் அந்த ஒரு விடுதலையை நீங்க உணர்வீங்க. உண்மையான உள்ளத்திலிருந்து நீங்க ஆராதிக்க முடியும். ஆண்டவரோட அன்பு உங்களை நிரப்புவதை நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது என்னையும் அறியாம ஒரு பயங்கரமான அழுக, அதுதான் ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவருடைய அன்பு இந்த நேரத்துல நம்மளை அப்படியே தாங்கும்படியாய், ஏந்தும்படியாய், தப்புவிக்கும்படியாய் நம்ம இந்த நேரத்துல ஊற்றப்பட்டிருக்கு. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரை உண்மை போல யாருமே இல்லை ஏசப்பா இந்த உலகத்துல. நான் உண்மை அதிகமாய் நேசிக்கிறேன், இன்னும் நேசிக்கணும் ஏசப்பா. என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நான் அதிகமாய் நேசிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நேரத்துல நாங்க கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று ஏசப்பா, உங்க தொடுதலை நாங்க உணரணும், உங்க பிரசனத்தை நாங்க உணரணும். ஆண்டவரே நீங்க எங்களை தொடுகிறத இன்னைக்கு நாங்க உணர்ந்தே ஆகணும். இப்படி நம்ம யாக்கோபை போல அவரை விடாப்படியாய் பற்றி கொள்வோமா? விடாப்படியாய். இன்னைக்கு நீங்க என்ன தொடாம நாங்க இந்த இருந்து போக மாட்டேன் இயேசுப்பா. இன்னைக்கு உங்க தொடுதலை உணராம ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். எத்தனை பேர் வைராக்கியமா இருக்கிறீங்க, வாஞ்சியா இருக்கிறீங்க? நம்ம பாடலாமா இந்த கடைசி பாடலை? உம்மை அன்றி எதிலும் என்
இருப்பேன் அவருடைய வார்த்தை சொல்லுது. இன்றைக்கு நமக்கு காப்பாற்றும், இது நமக்கு உதவி செய்யும். நீங்க விசுவாசிக்கிற எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் உனக்கு உதவி செய்யாது, நானே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருந்து உன்னை காப்பாற்றுவேன் ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தையை நம்ம பற்றிக்கொள்ளாமா இந்த நேரத்துல? இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவருக்கும் நமக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை, அப்படிப்பட்ட ஒரு தொழுது கொள்ளுதல் தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த ஆண்டவருடைய அழகான முகத்தை பார்த்து நம்ம பாடலாம். என்னை முற்றிலும் நான் கொடுத்து விட்டேன், உம் வசனத்தால் என்னை கழுவிடுமே, உந்தன் சித்தம் போல் என்னை நடத்திடுமே, தூய ஆவியால் என்னை நிரப்பிடுமே. என்னை முற்றிலும் நான் கொடுத்து விட்டேன், உம் வசனத்தால் என்னை கழுவிடுமே, உந்தன் சித்தம் போல் என்னை நடத்திடுமே, தூய ஆவியால் என்னை நிரப்பிடுமே. ஆராதனை உமக்கு ஆராதனை, என் இயேசுவே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என் இயேசுவே உமக்கு ஆராதனை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அதே போல நம்ம வைத்திருக்கிற நினைவுகளை காட்டிலும், நாம் நம்ம மேல வைத்திருக்கிற காரியங்களை காட்டிலும் கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற நினைவுகள், வழிகள் எல்லாம் மிகவும் அதிகமானது. அந்த வழிகள் எல்லாம் நம்மளால் அளவிடவே முடியாது. அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலங்களை வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். அதனால இன்னைக்கு நம்ம வழிகள் எல்லாம் கர்த்தரிடத்துல ஒப்புவித்து, ஆண்டவரே நான் எதிர்பார்த்தது இல்லை இயேசுப்பா, உங்க சித்தம் நிறைவேறட்டும், உங்க வழிகள் என்னை நடத்திடுங்க. ஏன்னா அவரோட ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிறவர். அவர் நமக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவைப்படுத்துகிற தெய்வம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்வீங்களா, ஆண்டவரே வழிகள் எல்லாம் உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், நீங்க என்னை நடத்துங்க இயேசுப்பா. நான் நடந்திடவே வழி நடத்தும் எந்தன் வழி காட்டியே, விசுவாசத்தில் நான் வளர்ந்திடவே, கிறிஸ்து என்னும் பாறையில் நிற்கச்
திறந்து அப்படியே கரங்களை உயர்த்தி பரிசுத்த ராஜாவுடைய சமூகத்துல நின்று ஆண்டவரை உயர்த்துவோமா? அவர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரு. ஹல்லேலூயா. உணர்ந்து சொல்லுவோமா? என்னை ஆவியால நிரப்பிடுங்க. எத்தனை பேர் நீங்க அந்த ஜெபமா சொல்ல போறீங்க? ஆண்டவர் என்னுடைய ஆவியினால நிரப்புங்கப்பா. எங்க உங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பும் ஆண்டவரே. இனி காலையில ஒரு அபிஷேகத்தை ஆண்டவரிடத்துல கேட்டு ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. வெறுமையானவைகள் மாறட்டும், கரடானவைகள் சமமாகட்டும், பள்ளங்கள் நிரம்பட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய வருகையினாலே, உங்க பிரசன்னத்தினாலே ஒரு மகிமை எங்களை மூடுவதாக. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து அப்படியே கேட்போமா? என்னை நிரப்புங்கப்பா, உங்க கிருபை உங்க வல்லமை நிரப்பட்டும் சுவாமி என்று சொல்லி அப்படியே ஆவலோடு கேளுங்க. வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத அழகு உள்ளவர், வர்ணிக்க முடியாத அழகு உள்ளவர், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர், செயல்களில் வல்லவர், ஆலோசனையில அதிசயமானவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், பெரியவர், நிரந்தரமானவர், பரிசுத்தர், ஆளுகை செய்கிற ஆளுநர். ஹல்லேலூயா. ஓயாமல் துதிக்கிற துதிக்கு பாத்திரர் அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. வாய்களை திறந்து come on, let's worship the Lord, let's worship the Lord. இந்த மாதிரி தருணங்கள்ல உங்க ஆவியிலிருந்து கர்த்தரை துதிக்கணும். யாரோ ஒருத்தர் உங்களை லீட் பண்ணுன்ற அவசியம் இருக்கக்கூடாது. Hallelujah. Let the praises of God come like a bubbling water fountain. Let it come out, let it come out. நல்ல ஆவியில நிறைஞ்சு கர்த்தரை துதிங்கள. வாய்களை திறந்து அவர் எவ்வளவு உங்க வாழ்க்கையில நல்லவரா இருந்திருக்கிறார் என்று சொல்லி துதியுங்க. Hallelujah. துதிக்கிறவனுக்கு விடுதலை. துதிக்க 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 the spirit of depression will leave. துதிக்க 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 அந்தகார கட்டுகளின் வல்லமைகள் அறுந்து போகும், எரிகோ கோட்டைகள் விழுந்து போகும், கிருபைகள் பெருகும். Come on, let's worship him. Oh ribalava shekeradurala ஷெரேமெரிதி. ஆவில நிறைஞ்சு நல்ல ஹல்லேலூயா சிங்காசனத்தை வீற்றிருக்கிற ஆண்டவரை உயர்த்துவோம். சர்வ வல்லவரை ஆராதிப்போம். ஒருவராய் அதிசயங்களை செய்கிற கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஓ ரிபாலா தோரா சந்தரலா தியானுரோ ரிபாலா தரபா ஷெரேலே ரியாதரலா தியாந்தரலா. ஹல்லேலூயா. Hallelujah. We worship you, Jesus. Come on, let's worship him. வர்ணிச்சு சொல்லுங்க. உம்மை போல அழகில்லப்பா, உம்மை போல என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை சுவாமி. உங்களை போல என்னிடத்தில் அன்பு வைக்க வேற ஒருவரும் இல்லை ஆண்டவரே. இயேசுவே தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே இழுத்து கொண்ட நல்ல நேசரே. அதுதான் அன்பு. ஆண்டவரை பார்த்து அவருடைய அன்புக்காக நன்றி செலுத்துவோமா? என்கிட்ட என்ன இருக்குன்னு என்ன பார்க்கல, என்னால என்ன முடியும்னு நீங்க பார்க்கல, என் இயலாமையை என் குறைவை அறிந்து என்னை தேடி வந்தீரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றா இயேசுவே உமக்கு நன்றி. இயேசு ராஜாவே நல்லவரே நல்லவரே. யாரும் அறியாத ஆவில நிறைஞ்சு இயேசுவே ஹல்லேலூயா. அழகான கண்கள் ஹல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க.
தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வள வந்து கூறி. இயேசுராஜனே என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன், என் போதுமானவரே என்றென்றும் போதும். உயர்ந்தவரை சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும். இயேசுவே ஹல்லேலூயா, நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும். நீர் இயேசுவா, உங்க அன்பு, உங்க தயவு, உங்க கிருபை, உங்க வல்லமை போதுமே, எனக்கு போதுமே. ஹல்லேலூயா, நீர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை உயர்த்தி 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 மகிமைப்படுத்துகிறோம். கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டோட பிரசன்னத்தை உணர்ந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல நிற்கும் பொழுது பாருங்க, ஆண்டவரும் நீங்களும் மட்டும்தான், அங்க வேற யாரும் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் யூ அண்ட் காட் seeking the heart of Jesus, gazing at his loveliness. அந்த அழகை பார்த்து, அந்த அன்பு நிறைந்த ஆண்டவரை பார்த்து, மகிமையாய் வெற்றி சிறக்கிறவரை பார்த்து, உன்னதமானவரை பார்த்து ஹல்லேலூயா சொல்லும், நேசிக்கிறேன், எனக்கு நீர் போதும் ஆண்டவரே, மார்போடு சாய்ந்து கொள்கிறேன், உங்க பாதங்களை பிடித்துக் கொள்கிறேன், நீர் போதும் சுவாமி. இதை விட மேலான ஸ்லாக்கியம் எனக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது ஆண்டவர். உங்களோடு இருக்கிறத விட, உங்க பிரசன்னத்துல இருக்கிறத விட, உங்க சத்தத்தை கேட்கிறத விட, உங்க அன்பை உணர்றதை விட வேற எதுவுமே எனக்கு தேவையில்லைப்பா. நீர் போதும் சுவாமி. உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. இன்னொரு ஆராதனை சொல்லுவோமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லா மகிமையும் புகழும் கனமும் துதியும் ஆராதனையும் மகத்துவமும் மேன்மையும் உங்க ஒருத்தருக்கே செலுத்துகிறோம்.
ஆராதனைக்கு பாத்திரரே, எங்கள் நடுவில் நீர் பிரசன்னமா இருக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நல்ல நாமத்தில் தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Please be seated. Thank you. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் எல்லாரும் வாழ்த்துக்கிறேன். சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் கேன் கோ நவ். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகஸ்ட் 1ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை வருகிறது. வியாழக்கிழமை மாலை 7:30க்கு நம்முடைய புதிய மாதத்திற்கான கம்யூனியன் சர்வீஸ், ப்ராமிஸ் சர்வீஸ் நடைபெறும். மாலை 7:30க்கு இதே பிளேஸில் நடைபெறும். அதனால் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் ப்ராப்ளி இஃப் சம்படி வாண்ட்ஸ் ஃபேமிலி ஆல்டர் ப்ரேயர், நீங்கள் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வசனங்களை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 6:25லேருந்து 34 வரைக்கும் எல்லாரும் இணைந்து let's all read out together. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தினதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று எண்ணத்தை உடுப்போம் என்றும் கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போடும். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, இன்றைக்கும் ஆண்டவருடைய வசனத்தில் தியானிக்க போகிறோம். உங்கள் வசனம் ஆழமாய் கருத்தாய் எங்களோடு பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் வசனத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறது போல ஆண்டவரே, அது செய்கிறதை செய்யாமல் திரும்புவதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் டபுள் எஜ்டு ஸ்வாடாய் let the words come and pierce into our hearts and do whatever it is called to do. எங்களை உங்களுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். ஸோ இன்னைக்கு வரி பற்றி தான் பேச போகிறோம். டு நாட் வரி. ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன் காலிலேருந்து. இது ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஸோ நான் விசுவாசிக்கிறேன். திருச்சபையில் ஆண்டவர் இதை பேசும் பொழுது காட் நோஸ் ஹிஸ் பீப்புள் இல்லையா? when God is sending me to preach something, a message, God knows his people. ஸோ என்ன ஒரு கருவியாய் பயன்படுத்தி தம்முடைய பிள்ளைகளோடு அவர் பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்போது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இந்த வார்த்தை தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். டு நாட் வரி.
இங்கே மத்தேயு 6 கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையில் ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு என்ன அப்படின்னா, கவலைப்படாதிருங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்கிறார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஆண்டவர், கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீரத்தில் ஒரு முழம் கூட்ட முடியும். இப்போ நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷனில் படிக்கும்பொழுது சரீரத்தில் கூடுவது போல இருக்குது. நம்ம மூல பாஷையிலேருந்து இதோடைய டிரான்ஸ்லேஷன் நம்ம புரிந்து கொள்வோம் என்றால் என்ன ஆக்சுவலானா, நீங்கள் கவலைப்படுகிறதுனால will you be able to add a day to the span of your life? உன்னுடைய வாழ்வினுடைய நாட்களில் உன்னுடைய கவலை நிமித்தமாய் ஒரு நாளை கூட்ட முடியுமா அப்படின்றதான் ஆண்டவருடைய கேள்வி. பிகாஸ் ஆஃப் தட் so much of worry, what is the result அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ப்ராபப்ளி உன் ஆயுள் நாட்கள் குறைந்து போக வேணால் நிறையா வாய்ப்பு இருக்கே தவிர உன்னுடைய வாழ்நாளிலோ ஆயுள் நாட்களிலோ ஒன்றையும் கூட்ட முடியாது. உன்னுடைய டே டு டே அஃபேர்ஸ்லையும் உன்னால் எதையும் பாசிட்டிவாக பண்ண முடியாது அப்படின்றத ஆண்டவர் உணர்த்திட்டு, ஆண்டவர் கவலையை எதிர்த்து நின்று உங்களை பார்த்து சொல்கிறாரு, கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்களேன், கவலைப்படாதிருங்கள். கேட்குறது ரொம்ப ஈஸி, ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நான் உங்களோட சில காரியங்களை பேச போகிறேன். இப்போது கன்சர்ன் வேற, கவலை வேற. புரியுதுல? அக்கறையாக இருப்பது வேற, கவலையாக இருப்பது வேற. தெர் இஸ் கன்சர்ன், தெர் இஸ் கேர் அண்ட் தெர் இஸ் வரி. கரிசனை இருக்கிறது, அக்கறை இருக்கிறது, கவலையும் இருக்கிறது. இப்போது இவைகளுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கன்சர்ன் எங்கே இருக்குதோ, வேறு தேர் இஸ் கன்சர்ன் ஒரு கேர், அக்கறை இருக்கிற இடத்துல அந்த அக்கறை ஒரு ஆக்ஷனாக டிரான்சிஷன் ஆகும். இதற்கு நம்ம என்ன செய்யலாம், என்ன பண்ணணும், எப்படி நடத்தலாம் அப்படின்ற ஒரு டிரான்சிஷன் நடந்து அந்த அக்கறை ஒரு செயலாக மாறும். ஆனால் கவலை இருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, கவலை இன்னும் அதிக கவலையை பிறப்பித்து, அந்த கவலை இன்னும் சரீரத்திலும் மனதிலும் பிறப்பித்து உங்களை இன்னும் ஆழத்திற்குள்ளே இழுத்து கொண்டு போகிற ஒரு புதைக்குழியை போல இருக்கிறது. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அப்போது கவலைப்படாதீங்க, அக்கறையாக இருப்பது ஓகே, கன்சர்ன்டாக இருப்பது ஓகே. இந்த காரியத்தை குறித்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று நம்ம மனதில் தீர்மானித்து அதற்காக ஜெபித்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. வேர் த ப்ராப்ளம் இஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, வேர் யுவர் ஹார்ட் இஸ் செட் ஆன் த மோட் கால்டு வரி. அதை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நீ கவலைப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. இங்கே வசனத்தில் வாசித்தோம், சாலமோன் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றாகிலும் உடுத்தினது இல்லை. நான் ஒரு டைம் ஸ்கோப்பில் ஒர்க் பண்ணும்போது WCC கேம்பஸில் எங்களுக்கு ஒரு நாள், எப்போவுமே அங்கே தான் ஃப்ரைடே ஃபெலோஷிப்ஸ் நடந்தது ஃபார் மெனி இயர்ஸ். அப்போ ஒரு நாள் எங்கள் இடத்துல பேசுகிறதுக்கு அந்த காலேஜோடைய ஒரு பாட்னி ப்ரொஃபஸரை கூப்பிட்டுருந்தோம். அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வரும்போதே அவங்க கூட 2-3 ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நின்றுருக்காங்க. அப்போது அவங்க ப்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணாங்க, 2 ஸ்டூடெண்ட்டை காமிச்சு எல்லார்ட்டையும் போக சொன்னாங்க. 2 பேர் ட்ரே தூக்கிட்டு வந்தாங்க. பார்த்தா ட்ரே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ், நிறையா ஃப்ளவர்ஸ். ஸோ ஒவ்வொரு ஃப்ளவராக ஒவ்வொரு ஃப்ளவர் ஒருத்தர் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அப்போது ஒவ்வொரு ஃப்ளவர் குறித்தும் ஒரு யூனிக்னஸ் அவங்க சொன்னாங்க. அதில் எனக்கு ரொம்ப கேப்டிவேட்டிங்காக இருந்தது என்னென்னா, இத்தினோண்டு தான் ஒரு ஃப்ளவர் இருக்குது, பர்பிள் கலரில் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, இவ்வளோ பெருசு தான் இருந்தது. அந்த 5 பெட்டலில் ஒரே ஒரு பெட்டலில் மட்டும் நடுவில் ஒரு லைன் இருந்தது. அதை காமிச்சு சொன்னாங்க, இது யார்கிட்டையாவது இருக்குதா அப்படி 2-3 பேர்ட்டு இருந்துச்சு. இந்த லைன் எதுக்கு தெரியுமா அப்படின்னாங்க. 4 பெட்டலில் இல்லாத லைன் 5வது பெட்டலில் எதுக்கு, அந்த ஒரு லைன் மட்டும் அப்படின்னா சொல்கிறாங்க. அந்த ஃப்ளவரில், இத்தினோண்டு ஃப்ளவரில் நெக்டர் கொஞ்சம் நிறையா இருக்குமா, அந்த உள்ளே இருக்கிற தேன். இப்போது ஹனி பீக்கு லேண்டிங் ஜோன் தான் அந்த லைனாக. ஹனி பீ வேறு எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் போக முடியும், ஆனால் இந்த இடத்துல உட்கார்ந்தா அந்த நெக்டரை உறிஞ்சி எடுப்பது ரொம்ப சுலபமாக இருக்குமா. ஸோ ஹனிபீக்கு லேண்டிங் ஸ்ட்ரிப் மாதிரி இத்தினோண்டு ஃப்ளவரில் ஆண்டவர் ஒரு கோடு போட்டு வச்சுருக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுவோம். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஹனிபீ மேலேயும் ஆண்டவருக்கு அக்கறை, அந்த பூ மேலேயும் ஆண்டவருக்கு அக்கறை. ஹீ இஸ் அ மாஸ்டர் டிசைனர். திஸ் இஸ் வாட் யூ வாண்ட், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். சாலமோன் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல. அதாவது இன்றைக்கி இருக்கிற இதில் பார்க்கும்பொழுது சாலமோனுடைய அந்த ஞானம், அவனுடைய சம்பத்து சாலமோன் அடையாததே கிடையாது.
அவன் என்ன நினைச்சானோ எல்லாத்தையும் அவனால் அடைய முடிந்தது. எப்பேற்பட்ட கலர், எப்பேற்பட்ட ட்ரெஸ், எப்பேற்பட்ட காரியம் எந்த உலகத்தின் கார்னரில் இருந்தாலும் he was able to procure it. அவனுக்கு அப்படி ஒரு கிரேஸ் இருந்தது. இன்னைக்கு பார்க்குற அந்த சோல்ஜர்ஸ்க்கு யூனிஃபார்ம், ஒர்க்கர்ஸ்க்கு யூனிஃபார்ம், அதெல்லாம் கொண்டு வந்தது சாலமன் தான். he was so brilliant. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சாலமன் உலகத்தின் ராஜாக்களிலே மகிமை பொருந்தினவனாக இருந்தான். அவனுக்கு முன்னாடியும் இல்லை, அவனுக்கு அப்புறம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் காட்டில் விளைய வைக்கிற பூவுக்கு கூட அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு சமம் இல்லை. இன் ஆல் ஹிஸ் க்ளோரி he was clothed. அவன் மகிமையில் அழகழகாய் தன்னை உடுத்து வைத்து கொண்டான். ஆனால் நான் காட்டில் குப்பைக்குள்ளே வளவதைக்கிற அந்த ஃப்ளவருக்கு கூட அவன் ட்ரெஸ் ஈடாகாது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பூவை விட நீங்கள் விசேஷமானவர்களா இல்லையா? இந்த எண்ணம் தான் இன்னைக்கு நமக்குள்ளே தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா, we are special. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வசனம்? அந்த நாட்களில் 1 காசு கொடுத்தா 2 அடைக்கலான் குருவிக்கலாம், 2 காசு கொடுத்தீங்கன்னா 5 அடைக்கலான் குருவிகள் கொடுக்கலாம். நம்ம வந்து ஆஃபரில் கொடுக்குற மாதிரி. அப்போ அதோட அர்த்தம் என்னென்னா, அந்த 5ஆவது குருவி ஒன்று எக்ஸ்ட்ரா போடுறான் பார்த்தீங்களா, அதுக்கு வேல்யூவே இல்லை. 2க்கு 4 தான் வரணும். ஆக்சுவலி அந்த சிஸ்டம் படி தட் இஸ் த வேல்யூ. அவன் 5ஆவது போடுறது வந்து நம்ம ஒரு கடையில் கொசுறு போடுற மாதிரி. அப்போ அந்த 5ஆவது குருவிக்கு சுத்தமாக வேல்யூவே இல்லை, இந்தா சும்மா போ அப்படின்னு போடுறான். ஆனால் அந்த வேல்யூவே இல்லாத குருவியை கூட பரமபிதா பிழை போட்டுக்கிறார், அதுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், அதனுடைய தேவைகளை சந்திக்கிறார். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஐ வாஸ் வாட்சிங் ஒன் டாக்குமெண்ட்ரி. அப்போது வௌவால்கள், மில்லியன் கணக்கில் வௌவால்கள் ஒரே குகையில் உருவாகுது. அது வந்து ஆனுவலாக அதோட ரீப்ரொடக்டிவ் டைம் மில்லியன் கணக்கில் உருவாகி இந்த வௌவால் குஞ்சுகள் மில்லியன்ஸில் வெளியே வருது. ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு இந்த ஸ்பேன் ஆஃப் அ ஃபியூ டேஸ் அது புறப்பட்டு வெளியே வருது. அப்போது அந்த நரேட்டர் கேட்குறாரு, இப்போ இதெல்லாம் புறப்பட்டு மில்லியன் கணக்கில் வெளியே வருது, ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு அதுங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்றப்போ, யூ ஷுட் லுக் அட் த வண்டர் ஆஃப் நேச்சர் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் கேமராவை காமிச்சா செவரல் மில்லியன் மாத் இல்லை, இந்த வண்டுகள் விட்டல் பூச்சல் மாதிரி எதோ செவரல் மில்லியனில் வேறொரு இடத்துல உருவாகி அதுவும் கரெக்டாக பறந்து வருது. நான் சொல்கிறேன், இந்த பேட்டுக்கு பிழை போட்டுக்கிறார், அதோட ஈகோ சிஸ்டம் ஆண்டவர் பேலன்ஸ் பண்ண. நான் சொல்கிறேன், இதை குறித்து கூட ஆண்டவர் ஒரு திட்டம் பண்ணி வச்சிருப்பாரா? எவ்வளோ கிருபையில் ஆண்டவர். நான் சொல்கிறேன், திஸ் இஸ் ஹவ் காட் டேக்ஸ் கேர் ஆஃப் யூ. உனக்கு வேல்யூவோ இல்லைன்னு மனுஷன் நினைக்கலாம், ஆனால் உங்களை குறித்து பரமபிதா அறிந்திருக்கிறார். இன்னைக்கு இதெல்லாம் தான் ஆண்டவர் உணர்த்தி காட்டி விட்டு சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, கவலைப்படாதிருங்கள். வரியும் ஃபியரும் பிசாசு யூஸ் பண்ணுற, ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுற அவனுடைய பவர்ஃபுல்லான வெஹிக்கிள்ஸ் டு கெட் இன்சைட் யுவர் லைஃப். கவலையும் பயமும், இது 2 தான் உள்ளே பயன்படுத்திட்டு அவன் உள்ளே வருகிறவனாய் காணப்படுது. இன்றைக்கி இந்த வரியை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு ஒரு சில காரியங்கள் நான் உங்களோடு பேச போகிறேன். இப்போது ஏற்கனவே நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தர் பார்த்து கொள்கிறார் அப்படின்ற உணர்வு இருந்தாலே இந்த கவலை எல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வர முடியும். இன்னும் ஒரு 3 காரியத்தை நான் உங்களோட முதல்ல பேச போகிறேன். முதல் காரியம் என்னென்னா, உங்கள் கண்கள் இயேசுவின் மேலே பதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். யுவர் ஐஸ் ஹேவ் டு பி fixed on Jesus. Hallelujah. Your eyes have to be fixed on Jesus. அக்பர் பீர்பால் ஸ்டோரிஸ் படிக்கும் பொழுது ஒரு கதையை படித்திருக்கிறேன். ஒரு நாள் அந்த ரிவர், ராஜா குளிக்கிற ரிவர் அந்த டிசம்பர் சீசன்ஸில் பயங்கர ஃப்ரீசிங் கோல்டாக இருந்துச்சான், கால் வைக்க கூட முடியல. அப்போது ராஜாவுக்கு குதர்க்கமான ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த சில்லி வாட்டர்ஸில் ஒரு நைட்டு ஃபுல்லாக எவனாவது இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு கிங்டமில் ஒரு அனௌன்ஸ் பண்ணாராம், இதுக்குள்ளே யாராவது ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு இத்தனை பொண்ணை நான் கொடுக்க போகிறேன், கோல்டு ஐ வில் கிவ் அப்படின்னு. யாருமே முன் வரல. ஆனால் தெர் வாஸ் ஒரு ஏஜ்டு ஃபார்மர், அவருக்கு தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி வைக்கணுன்ற ஒரு நிர்பந்தம். அதனால் ஹீ டுக் அப் த சேலஞ்ச். ஸோ அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் இருந்தாங்க, பாதி வரைக்கும் இருந்தாங்க, ஜனங்க கூட்டம் கூடி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப குளிர் தாங்க முடியல, எல்லாருமே போயிட்டாங்க. அடுத்த நாள் அவன் உறைஞ்சு செத்துருப்பான்னு நினச்சி பார்க்குறாங்க, ஹீ வாஸ் அலைவ். அதை கூட்டிகிட்டு போய் ராஜாட்ட நிற்க வைக்கிறாங்க. அப்போது ராஜா கேட்குறாரு, எப்படி உன்னால் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு. அப்போது அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான்னா, அந்த தூரத்தில் பார்க்குறப்போ அரண்மனை தெரிந்தது,
அரண்மனையில் இருக்க காவல் கோபுரங்களில் ஒன்றில் அக்கினி எரிய விட்டுப்பட்டிருந்தாங்க. அன்றைக்கி குளிர் காயறதுக்காக அன்றைக்கி சோல்ஜர்ஸ்லாம் அக்கினியை எரிய விட்டுருந்தாங்க. அந்த அக்கினியை ஒன்றையே நான் பார்த்து கொண்டு இரவு முழுதும் நின்று கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஸ்டோரிக்கு அடுத்த ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஃபோக்கஸ் நான் சொல்கிறேன். இப்போது நம்ம கிளாசிக் எக்ஸாம்பிள் இந்த வேர்ட் ஆஃப் காட் பேதுருவை பார்க்கிறோம். அவன் தண்ணீரில் மூழ்கிற அந்த சம்பவத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். அவனுடைய கண்கள் இயேசுவை பார்க்கிற வரைக்கும் அவன் தண்ணீரில் மூழ்கவில்லை. தண்ணீரில் மனுஷன் நடப்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, கரெக்டு தானே? அந்த சூப்பர் நேச்சுரல் வாஸ் பாசிபிள். Defeating the natural, I want you to listen to me carefully. Defeating the laws of the natural realm was possible for Peter when his eyes was fixed on Jesus. Hallelujah. இன்னைக்கு இந்த உலகத்தின் நியதியின்படி நிறைய கவலைகள், குழப்பங்கள், கன்சர்ன்ஸ், வரிஸ் எல்லாம் நம்மளை ஆட்கொள்ளும். அது டவுட்டே கிடையாது. There are so many things that you're got to be worried about. ஃபேமிலி பற்றி, பிள்ளைகளை பற்றி, ஃபைனான்ஸை பற்றி, ஹெல்த்தை பற்றி, ஒர்க்கை பற்றி, வேலை நாளைக்கு இருக்குமா இல்லையா, இப்படி 1000 காரியங்களை சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய காரியங்கள் தான், உண்மைதான். இந்த நேச்சுரலை நீங்கள் டிஃபீட் பண்ணி சூப்பர் நேச்சுரலாக எழும்பணும் அப்படின்னா உங்கள் கண்கள் கர்த்தர் மேலே பதிய வைத்திருக்க வேண்டும். உங்கள் கண்கள் இயேசுவை பிடித்திருக்கிற வரைக்கும் நீங்கள் மூழ்கி போவதில்லை. ஒரு ஆமேன் மட்டும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்கள் மூழ்கி போவதில்லை. சங்கீதம் 34 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, சத்தமாக சொல்லுங்களேன், அவரை நோக்கி பார்த்து என்ன நடந்துச்சான்? பிரகாசம் அடைந்தார்கள். இன்னொரு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு காலையில் இங்கேருந்து போகிற டைமில் கூட உங்கள் கண்கள் ஆண்டவரை மட்டும் பார்க்கட்டும். உங்கள் கண்கள் ஆண்டவரை மட்டும் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. The more you look at Jesus, the more intently you look at Jesus, the more brighter your life becomes. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் இருக்காதா, சூழ்நிலைகள் இருக்காதா, எதிர்ப்பு இருக்காதா, அவைகளுக்கு நடுவில் தான் உங்களை பிரகாசிப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பைக் ரைட் பண்ணிங்கன்னா, கார் போனீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, ராங் ஃபிக்ஸேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. நம்ம பைக்கில் போயிட்டே இருக்கிறப்போ சடனாக ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஜீப்பை பார்த்துடுறோன்னு வச்சுக்கோங்க. சடனாக ஃபோக்கஸ் அந்த பக்கம் திரும்பும் பொழுது உங்களையும் அறியாமல் பைக் நேரம் அங்கே தான் போயிடும். அப்படி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ராங் ஃபிக்ஸேஷன். இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ சொல்யூஷன், ரொம்ப நேரோவாக இருக்குது, இதுக்குள்ளே போகணும் அப்படின்னு அந்த நேரோனெஸ்ஸை பார்த்துட்டா வண்டி போயிடும். ஐயோ இது இடிக்குமோ அப்படின்னு கண் அங்கே போனோன்னே நேராக போய் அங்கே இடிக்கும். சர்ச் பண்ணி பாருங்கள். ராங் ஃபிக்ஸேஷன். யுவர் ஐஸ் ஹாவ் டு பி ஆன் த ரைட் பிளேஸ். ஒரு ஆமேன் மட்டும் சொல்லுங்களேன். உங்களுக்கே நீங்கள் பேசிக்கோங்க, மை ஐஸ் ஹாவ் டு பி ஆன் த ரைட் பிளேஸ். இயேசுவை விட்டு உங்கள் கண்கள் பதித்திருக்கிற கண்களை விலக்காதிருங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அவர் மேலே இருக்க கண்கள் த நேச்சுரல்லேருந்து சூப்பர் நேச்சுரலுக்கு உங்களை கொண்டு வரும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நேச்சுரலாக நீங்கள் கவலைப்படுறது கரெக்டு தான். நேச்சுரல் ரெல்மில் உங்களை கவலைக்கு உள்ளாக்குகிற காரியங்கள் நிதர்சனம், உண்மை. இட் இஸ் நாட் ஃபேக். It is real. The things that are causing the worry are real, but you have a supernatural God. Hallelujah. We have an ability to beat the natural through the supernatural. How is it possible? Have your eyes fixed on Jesus. Amen. ரெண்டாவது காரியம், fix your eyes on the calling that you have. ஆமென். அழைத்து ஆண்டவரை பார்க்க சொன்னேன், இப்போ அழைப்பை பார்க்க சொல்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு அழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பாதி கை தான் வருது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். என்ன பாஸ்டர், அதெல்லாம் பாஸ்டர்ஸுக்கு மட்டும்தான், சும்மா எங்கள் மேலாம் கை நீட்டாதீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமென். 5 வகையான ஊழியம் இருக்குது இல்லை? போதகராய், அப்போஸ்தலரா, தீர்க்கதரிசியா ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் ஆண்டவர் சொன்னார், விசுவாசிகளால் உண்டாகும் அடையாளங்கள் அவன. அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இதெல்லாம் நேச்சுரலாக, சூப்பர் நேச்சுரலா?
பிலீவர், எவ்ரி பிலீவர் இஸ் கால்ட் டு ஆப்ரேட் இன் தி சூப்பர் நேச்சுரல். இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் நார்மல்சிக்கு வந்துடணும். ஹல்லேலூயா. யூ அண்ட் ஐ ஹேவ் அ காலிங். நீங்கள் என்ன இடத்துல இருக்கிறீங்களோ, என்ன பொறுப்பில் இருக்கிறீங்களோ, என்ன டைட்டிலில் இருக்கீங்களோ, அது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு. அங்கே கிறிஸ்துவை பிரதிபலிக்க, இயேசுவின் அன்பை உலகத்துக்கு கொண்டு போக, அவருடைய வல்லமை என்ன என்பதை உலகுக்கு காண்பிக்க ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கவலை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னா 10 காரியங்களை நினைச்சு ஓவர்வெல்ம்டா இருக்கிறத விட உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பை, இந்த நாட்களிலே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, காலிங், அதன் மேல யார் ஃபோக்கஸ்டா இருக்காங்களோ அவங்க இந்த வரியை ஓவர் கம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்ம என்ன பங்கு ஆற்ற முடியும்? உங்களுக்கு ஆண்டவர் நீ கொடுத்துருக்கிறாரு. சபைக்காய் ஜோம் பண்ணு, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஜோம் பண்ணு, துக்கத்தில் இருக்கவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லு. இதெல்லாம் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, நம்ம தானாய் செய்ய வேண்டியது. இது போல ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஊழியத்தின் மேலே இன்னைக்கு நிறைய நேரங்களில் we are worried because we are not like somebody else. Are you all with me? They are successful, they are so powerful, they are singing well, he is playing well, இங்கே worship சூப்பராக இருக்குது, நிறைய இல்லை. அதெல்லாத்தையும் விட்டுட்டு உனக்கு என்ன அழைப்பு, உன் குடும்பத்துக்கு என்ன அழைப்பு, உன் பிள்ளையை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? ஹல்லேலூயா. இதை மட்டும்தான் ஆண்டவர் கேட்குறாரு உங்கள்கிட்ட. அதில் ஃபோக்கஸ்டாக இருந்து பாருங்க. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால, உன்னுடைய அழைப்பை நிறைவேற்ற கிருபை அவர் கொடுக்கறதுனால உன்னுடைய வரியை ஓவர் கம் பண்ண ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கடற்கரையில் ஒரு டைம் இந்த சில நேரங்கள் இயற்கையினுடைய சேஞ்சஸ்னால சில அசம்பாவிதங்கள் நடக்கும். அது மாதிரி ஒரு நாள் ஸ்டார் ஃபிஷ் பார்த்துருக்கோம்ல. ஸ்டார் ஃபிஷ் வந்து ஒரு பீச்சில் ஃபுல்லாக அடித்து கிடந்ததான். மைல் கணக்கில் பீச்சில் ஃபுல்லாக ஸ்டார் ஃபிஷ் ஒதுங்கி கிடக்கிறது. அதெல்லாம் இந்த சூரிய ஒளியில் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு கிடக்குது. அப்போது நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போது ஒரு குட்டி பையன் அவன் வந்து நடந்து வருவானா, ஒரு ஸ்டார் ஃபிஷ் கையில் எடுப்பான், பீச்சுக்கிட்ட போயிட்டு அந்த தண்ணியில் அதை தூக்கி போடுவான், திருப்பியும் வருவான், ஒன்று எடுத்து போடுவான். ஆனால் அவர் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கான், ஆனால் மைல் கணக்கில் கிடக்குது. அப்போது ஒருத்தர் வந்து சொன்னாராம், வாட் இஸ் த யூஸ், நீ பண்ணுற எஃபர்ட்டில் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டார். இட் டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ் அட் ஆல். மைல் கணக்கில் இருக்குது, ஆயிரக்கணக்கில் ஸ்டார் ஃபிஷ் சாக போகுது. நீ எடுக்கிற அந்த ஒரு ஸ்டார் ஃபிஷ் 2 ஸ்டார் ஃபிஷ்க்கு என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னப்போ அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே இன்னொரு ஸ்டார் ஃபிஷ் எடுத்தானா, அஃப்கோர்ஸ் இட் டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ் ஃபார் எவ்ரிபடி, பட் இட் டஸ் மேக் அ டிஃப்ரென்ஸ் ஃபார் திஸ் ஒன் அப்படின்னு ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷை காமிச்சு தூக்கி தண்ணியில் போட்டானா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. எல்லா உலகத்திற்கு எல்லாத்தையும் என்னால் மாற்ற முடியாது, என்னால் என்ன முடியுமோ, என்னால் என்ன முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷாக நான் காப்பாற்றுறேனே அப்படின்னு தூக்கி தண்ணியில் போட்டானா. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் வச்சிருக்கார். உன்னுடைய அழைப்பு பெரியது. சத்தமாக சொல்லுங்களேன், என்னுடைய அழைப்பு பெரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே வேணான்னு ஓடி போனால் கூட ஆண்டவர் விட மாட்டார். அவருடைய அழைப்பை உங்களை கொண்டு நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறேன்? ஹல்லேலூயா. ஒரு அழைப்பு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி வந்து பாஸ்டர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம், நான் இனிமேல் இந்த சர்ச்சுக்கு வர மாட்டேன். சரி ஏமா அப்படின்னா அவங்க நிறைய ரீசன் சொன்னாங்க. சர்ச்சில் ஒரே பாலிடிக்ஸாக இருக்குது, சர்ச்சு முடிஞ்சு எல்லோரும் வேறு மாதிரி பேசிக்கிறாங்க, முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க, பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க, வாலிப பிள்ளைங்க சரியில்லை, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க சரியில்லை, உதவி பொதகர் சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை அப்படின்னு எல்லாமே அடுக்கிட்டு வந்துட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீங்கள் அடுத்த வாரத்துலேருந்து வராட்டினா பரவாயில்ல, இன்றைக்கி எனக்காக ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி கொடுத்தாராம். என்ன பாஸ்டர் பண்ணணும், இதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு ட்ராப் கீழே சிந்தாமல் சர்ச்சை சுற்றி நடந்து வாங்க அப்படின்னாங்க. அப்போ இந்த சர்ச்சிலேருந்து நம்ம போனால் போதும், இதை மட்டும் கடைசியாக செஞ்சுருவோம் அப்படின்ட்டு அவங்களும் அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தாங்க. பத்திரமா தண்ணி ஊற்றாமல் வந்துக்கிட்டாங்கண்ணா. பாஸ்டர் கேட்டாலாம், இப்போ எப்படிம்மா இருந்துச்சு இந்த அனுபவம்? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாஸ்டர். தண்ணி ஊற்றுச்சா, ஒரு சில இடத்துல 1-2 சொட்டு ஊற்றிருச்சு, ஆனால் மீதி எவ்வளோ பத்திரமா கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ கேட்டானா, நீங்கள் சுற்றி வரும்பொழுது காம்பவுண்ட் வால் இடிஞ்சிருக்கிற இடத்துல கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னா. இல்லையே பாஸ்டர் பார்க்கலையே. சரி, சர்ச்சுக்கு பின்னாடி சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க ப்ரோக்ராமுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தாங்க, அதையாவது பார்த்தீங்களா? இல்லையே பாஸ்டர் பார்க்கல. இப்போது இந்த பக்கம் வரும்போது அந்த தென்னை மரத்துலேருந்து எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது,
இந்த கார்டனர்ஸ்லாம் நின்று ஒரு 4-5 பேர் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதையாவது பார்த்தீங்களா? எதுவுமே பார்க்கல. கடைசியில் அவர் எதை கேட்டதும் அவங்க பார்க்கல. அப்போ என்னத்தை தாம்மா பார்த்தீங்க? டம்ளர் இருந்த தண்ணி மட்டும் தான் பாஸ்டர் பார்த்தேன். அவர் சொன்னான், இனி அதையே பண்ணுமா, யார்கிட்டையும் எந்த பிரச்சனை உனக்கு வராது. புரியுதுல? என்னைக்கு என்னுடைய அழைப்பின் மேலே என்னை கொண்டு ஆண்டவர் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு, அதை நான் செய்யறதுக்கு என் ஃபோக்கஸை போட்டு, என் டிட்டர்மினேஷனை போட்டு, என் ரிசோர்ஸஸை, என் டைமை ஸ்பெண்ட் பண்ணி, என்ன எக்யூப் பண்ணி என்னைக்கு நான் அதில் இருக்கிறனோ, யூ வில் நெவர் see the blemishes of the world. அதாவது இப்படி சொல்கிறேன், வேற எதுவுமே உங்களை கவலைப்படுத்த முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? கவலையை மேற்கொள்ள இன்னொரு காரியம், உன் அழைப்பின் மேலே உன் கண்கள் இருக்கட்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது காரியம் என்ன அப்படின்னா, ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் யுவர் இன்னர் மேன். உன்னுடைய உள்ளான மனுஷன் மேலே உன் கண்களை பதிய வைத்து, அந்த உள்ளான மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும். வேதம் இப்படி சொல்லுது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் எப்படி நிதானிக்கிறானோ, எப்படி நிதானிக்கிறானோ, ஆவியிலே நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை அவுட்டர் ஷெல்லை மட்டும் பார்க்காம ஸ்பிரிட் ரெல்மில் ஆப்ரேட் ஆகுறவன் ஸ்பிரிச்சுவலாக இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஏன் இது நடக்குது, எப்படி இது வந்தது என்று ஆவியிலே நிதானிக்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஏன் நான் இந்த இன்னர் மேனை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறேன் அப்படின்னா, வேதம் சொல்லுது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. இது ஒரு தெர்மோமீட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். உன்னுடைய ஸ்பிரிட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றதை நீங்களே டிட்டர்மைன் பண்ணிடலாம். சில நேரம் ஆவியில் தொய்ந்து போய் ஒடுங்கி போய் இருக்கலாம். அதற்கு காரணம் நீங்கள் ஆண்டவருடைய உறவில் சரியாக இல்லாததும் இருக்கலாம், இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கலாம். ஆவியில் அதை நிதானித்தால் அதை சீர்படுத்து ரொம்பது எளிமை. ஒரு ஊழியக்காரன் இன்னொரு தன்னுடைய மென்டர்கிட்ட போய் கேட்டாரா, அண்ணன், ஐ ஹவ் நாட் பீன் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட் லேட்லி. எனக்கு ஏனே தெரியல, முன்ன மாதிரியே தான் ஜோம் பண்ணுறேன், அதிகாலையில் எந்திரிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், என்னமோ தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாராம். அவர் சொன்னாராம், ஆண்டவர் கடைசியா உனக்கு என்ன சொல்லி நீ கீழ்ப்படியாமல் போன அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு, அப்புறம் நீ அதை செஞ்சுட்டு போய் உட்காந்து பாருனாராம். இவரு வீட்டில் போய் ஜோம் பண்ணும்பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு சில காரியங்கள் இவர் இன்னும் கீழ்ப்படியாமல் இருந்தது ஞாபகத்துக்கு வந்துச்சு. கீழ்ப்படிஞ்சு நிறைவேற்றிட்டு போய் ஜோம் பண்ண உட்காந்தா அந்த தேவ பிரசன்னம், ஆவிக்குரியவன் ஆவியிலே எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். அல்லேலூயா. இந்த ப்ராப்ளமுக்கு ஃபிசிக்கலான ஒரு சொல்யூஷனே கிடைக்காது. புரியுதுல நான் சொல்கிறது? இதே மாதிரி தான் வெளிக்கிற சில, அதாவது ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், சில நேரங்களில் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்கவுண்டர் பண்ணும்போது பல விதங்களில் இருக்கும். நான் ஒரு சீசனில் பார்த்தா டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். கீசர் ரெடி பண்ணுவோம், வாஷிங் மிஷின் போய்டும், வாஷிங் மிஷின் ரெடி பண்ணுவோம், ஃபேன் போய்டும். நான் இது என்னடா எலக்ட்ரிசிட்டி, நம்ம 1000 ரீசன் சொல்லலாம். பட் வென் யூ ப்ரே, எனக்கு ஜோம் பண்ணும்போது ஐ நியூ திஸ் இஸ் நாட் நார்மல். Hallelujah, spiritல. So we started to bind and rebuke the devil that is bringing damage and loss. Are you all with me? ஆவியில் நிதானிக்க உன்னுடைய இன்னர் மேனை எப்படின்றத நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த இன்னர் மேனை அலைவாக வச்சுக்கணும். கர்த்தருடைய வசனமும் தேவ பிரசனமும் ஜெப நேரமும் இருந்தால் உள்ளான மனுஷன் பலமாக இருப்பான். உள்ளான மனுஷன் அனலாக இருக்கிற எல்லா இடங்களிலும் அந்த ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரியுது? உள்ளான மனுஷன் கரையில்லாத மனுஷனாக இருக்க நீங்கள் அதுக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். நான் திருச்சியில் படிக்கிறப்போ எங்கள் சர்ச்சுக்கு ஒரு ப்ரொஃபஸர் வந்தார். ஒரு நாள் பேசும்பொழுது அவர் ஒரு நாள் இப்படி சொன்னார். ஒரு யூத் மீட்டிங் போயிருந்தப்போ அங்கே இருக்கிற யங் பீப்புளுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தாராம். என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நான் போட்டிருக்கேன் என்னுடைய ஷூ, என்னோட ஸ்னீக்கர், அந்த ஷூவை போட்டு இந்த சர்ச்சை சுற்றி 3 ரவுண்டு ஓடி வந்தால் 500 rupees தரேன். இது நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. 500 rupees பெரிய மணி. அப்போது எல்லாம் பார்த்தா அந்த சபையோட ஒரு வாலிபன் வந்துட்டான். அவன் ஓட ஆரம்பிக்கிறான். ஓகே, அவர் சொல்கிறார், 500 ரூபா சும்மா தூக்கி கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை, நான் அதில் ஒரு பொடி வச்சுருந்தேன் அப்படின்னு. அவன் ஒரு ரவுண்டு ஓடி முடிக்கிறதுக்குள்ளே ஸ்டாப் ஆகிட்டான். என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன்கிட்ட ஹீஸ் அன் ஆத்லெட், ஹீ கேன் ரன், வேறு எதுலேயுமே பிரச்சனை இல்லை. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்னீக்கருக்குள்ளே அவர் போட்டிருந்த ஷூக்குள்ளே இதுனூண்டு ஒரு கல்லை மட்டும் போட்டு விட்டாரான். இவ்வளோண்டு ஒரே ஒரு கல், குட்டியோண்டு ஒரு கல். அவர் சொல்கிறாரு, ஒரு ரவுண்டுக்கு மேலே அந்த கல்லுடைய உறுத்தலை அவனால் தாங்க முடியல.
சரீரம் திடகாத்திரமானவன், நல்ல ஆத்லீட்டு, அவனுக்கு ஆம்பிஷன் இருக்குது, எய்ம் இருக்குது, அவனால் முடிக்க முடியும், 500 rupees வாங்கிய தீர்வன் தான் களத்தில் இறங்குறான். பட் வாட் ஸ்டாப்ட் him was this little a stone. மெசேஜ் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. why I am saying look into your inner man. இத்தினூண்டு விஷயம் போதும் உன்னை கவலைக்குள்ள ஆழ்த்துவதற்கு. இத்தினூண்டு விஷயம் போதும் நீ இடறி விழுவதற்கு. இத்தினூண்டு ஒரு விஷயம் போதும் நீ பாதை மாறி போவதற்கு. இத்தினூண்டு ஒரு விஷயம் போதும் உன் கவலைகளில் நீ மறிப்பதற்கு. அல்லேலூயா. அந்த சின்ன காரியம் என்ன? திரும்ப சொல்கிறேன், உள்ளான மனுஷனை பார்த்து உங்களை இடற பண்ணுகிற காரியங்களை அவ்வப்போது எடுத்து வெளியே போட்டுக்கிட்டே இருங்க. சத்ரு களை விதைக்கிறான். தூங்கும் பொழுது சத்ரு களையை விதைக்கிறான். அல்லேலூயா. ஆனால் அந்த களை எடுக்க வேண்டிய நேரம் வந்தோடனே களை எடுக்கிறவர்கள் களையை எடுக்கிறார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இஃப் யுவர் ஐஸ் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் யுவர் இன்னர் மேன், த பியூட்டி ஆஃப் த இன்னர் மேன், த ஸ்ட்ரென்த் ஆஃப் த இன்னர் மேன், தி அனாயிண்டிங் தட் இஸ் நீடட் ஃபார் த இன்னர் மேன், த ஹோலினஸ் தட் இஸ் நீடட் ஃபார் த இன்னர் மேன், சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது, பலப்படுத்தல் தேவைப்படுகிறது. அந்த உள்ளான மனுஷனை பார்த்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், உள்ளான மனுஷன் பலனடைவான். உங்களுடைய வரியை உங்களுடைய விக்டரியாக மாற்றுறதுக்கு உங்கள் உள்ளான மனுஷன் உங்களோட கூட இருந்து பிரயாசம் எடுப்பான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. உங்களுடைய worries can become your story of victory when your inner man is strengthened in the Lord. இடறுதல்களை எடுத்து போடுங்க. அப்போ இந்த 3 காரியம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நம்ம அபியாசப்படுத்த பின்பற்ற ஆரம்பிச்சோம்னா வேதம் சொல்கிறது போல you will be able to overcome this subtle problem of the enemy called worry. Hallelujah. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம கவலையில் இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. நம்ம வியாதியில் இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. Hallelujah. நம்ம கடனில் இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அடிமைத்தனங்களில் இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஒரு காலத்தில் ஒரு டீச்சிங் இருந்தது, இதுவும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற வழி தான். யூ ஹாவ் டு சஃபர் அண்ட் கெயின் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னாங்க. பட் யூ ஷுட் ரிமெம்பர், இந்த சஃபரிங்கை மாத்திரக்கு தான் ஜீசஸ் சஃபர். டுடே யூ கேன் ஹோல்ட் ஆன் to the victory of Jesus and be able to overcome. Hallelujah. நீ இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீ கவலையில் வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நீங்க டிட்டர்மைன் பண்ணணும். கவலையில் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் போய் ஆறுதல் சொன்னாலும் மாற மாட்டாங்க. அந்த கவலையில் பிடிச்சிருக்கவங்க சிலர், நிறைய பேர் அதை கேட்டுக்கிட்டு வெளியே வந்துடுவாங்க. சிலர் பீப்புளுடைய அந்த இன்னர் மேன் எப்படி இருக்கும்னா, இட் வில் பி ஸோ ஸ்டக் இன் வரி, இட் வில் பி ஸோ ஸ்டக் இன் சிங்கிங் டவுன். நோ மேட்டர் ஆஃப் பிப்ளிக்கல் வேர்சஸ், ப்ராஃபஸீஸ், ப்ரேயர்ஸ் ஆர் என்கரேஜ்மெண்ட் வில் பிரிங் தெம் அப், பிகாஸ் இட் இஸ் தே தட் ஹவ் டிசைடட் டு ஸ்டே தேர். If you are such a person, it is God's call today morning that you will shake off your dust and rise up this morning. உன் தூசியை உதறி தள்ளிட்டு, உன்னை பிடித்திருக்கிற பின்னால் இருக்கக்கூடிய கட்டுகளை எல்லாம் உடைச்சிட்டு, இந்த கவலைன்ற தரித்திர கட்டை உடைச்சிட்டு, உன்னுடைய டிப்ரெஷன், உன்னுடைய எமோஷனல் பேகேஜ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, if you are ready to rise up looking at the face of Jesus, looking at your calling, looking at your inner man, நான் சொல்றேன், வெற்றி உங்களோட கர்த்தர் மாற்றுவார். இனி வரி இல்லாம கர்த்தர் மாற்றுவார். Obviously there can be worries. அந்த வரிகளை ஓவர் கம் பண்ணுகிற ஒரு கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பார். எதுவுமே புரிஞ்சுது இன்னைக்கு. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. நீ வெற்றி சிறக்க கர்த்தர் விரும்புகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரை நோக்கி. தகப்பனே, இன்னைக்கு காலையில் தேங்க்யூ ஃபார் த வேர்ட்ஸ் தட் ஹவ் பீன் ஸ்போக்கன் டு அவர் லைஃப். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஸோ முதல் விஷயமா வேதம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். நான் திரும்பி அந்த வசனத்தை சொல்றேன், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் மேல கவலையை வைக்க ரெடியா இருக்கிறீங்க? திருமணத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஹெல்த்தை குறித்து எவ்வளோ கவலைகள். ஹல்லேலூயா. நன்றி 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 சுவாமி. கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம் எடுத்து ஆண்டவரோடு பேசுங்க. எல்லாம் இதை விட பியூட்டிஃபுல்லான ஒரு டைம் கிடைக்காது. இதை விட பியூட்டிஃபுல்லான ஒரு டைம் கிடைக்காது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், வி வர்ஷிப் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஓ ரபாலதரா ஷியாதர பலதரா ஷியாந்தர லதர பலரியாந்தர. கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணி எதெல்லாம் அவர்கிட்ட இறக்கி வைக்க முடியுமோ அதுக்கான ஸ்டெப் எடுப்பீங்களா? எதெல்லாம் அவருடைய பிரசனத்தில் இறக்கி வைக்க முடியும்? It is a choice, either you carry or you can have the Lord carry.
Either you carry or the Lord carries. கொஞ்சம் ப்ரே பண்ணுவோம், அப்படியே ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் கவலைகள் எல்லாம் அவங்க மேலே இறக்கி வைக்கிறேன். காலை வச்சிட்டோம், எப்படி செய்ய போகிறோன்னு தெரியல. காலை வச்சிட்டோம், எப்படி செய்ய போகிறோன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே, இந்த திருமணத்தை எப்படி நடந்து முடிப்போம், இந்த வீடை எப்படி கட்ட முடிப்போம், இந்த ஊழியத்தை எப்படி நிறைவேற்றுவோம், இந்த வேலை எப்படி நான் செய்து முடிப்பேன், எனக்கு தெரியல. ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், வி வர்ஷிப் யூ லார்ட். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இறக்கி வைங்க. worry is not your solution. Worry is the one that enhances your problem. It doesn't diffuse or solve the problem. So worry is not your friend, worry is your enemy. ஆண்டோடைய பிரசன்னத்தில் இந்த கவலையெல்லாம் இறக்கி, எதை சொல்லுனாலும் சொல்லுங்கம்மா, எதுனாலும் ஆண்டோட்ட இறக்கி வைங்க. ஆண்டவரே, நீங்கள் என்னை பார்த்து கொள்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் என் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறதுக்காக நன்றி. அந்த காட்டு புஷ்பத்தை உடுத்து வைக்கிறீங்க, அதை விட நாங்கள் விசேஷமானவர்கள். அந்த அடைக்கலான் குருவியை காட்டிலும் நாங்கள் விசேஷமானவர்கள் என்று திரும்ப திரும்ப சொல்றீங்க. நான் உன்னை பார்த்து கொள்வேன். எங்க கண்கள் இந்த ஆண்டவர் மேல பதிக்கப்பட்டிருக்கட்டும். என்னை மறவாத என்னுடைய ஆண்டவர், என்னை கைவிடாத என்னுடைய ஆண்டவர், உங்க மேல எங்க கண்களை வைக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்து வித்தீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்து வித்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடையாகாரம் தேவை எல்லாம் அன்றன்று தந்தெம்மை ஆதரித்தீர், அன்றன்று தந்தெம்மை ஆதரித்தீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென். குருவி பறவை வானம்பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம்பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. பாடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோம், அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் அல்லேலூயா. இயேசுவே உமக்கே மகிமை, மகிமை. இந்த ஒரு வார்த்தை மட்டும் சுமந்து கொண்டு நம்ம போக போறோம். கவலைப்படாதீங்க அப்படின்னு ஜீசஸ் வந்து உங்களை பார்த்து சொன்னா எப்படி இருக்கும்? அதை ரிசீவ் பண்ணுங்க. ஆமாண்டவரே, நீங்க இருக்கையில் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நீங்க இருக்கையில் எங்களுக்கு கவலை தேவையில்லை. நீங்க இருந்தா எல்லாம் மாறும், எல்லாம் பார்த்து கொள்வீங்க. இது முதல் கொண்டு என் கண்கள் உண்மை பார்த்து கொண்டிருக்கும். என்னுடைய கண்கள் என்னுடைய அழைப்பை பார்த்திருக்கும். என்னுடைய கண்கள் என் உள்ளான மனுஷன்ல நீ செயல்படுவதை பார்த்து கொண்டிருக்கும். வரியை கொண்டு வருகிற எதையும் நான் பார்க்க போறதில்ல, உண்மை பார்க்க போகிறேன். கவலைப்படாமல் இருக்க போகிறேன். இயேசுவின் நல்ல நாமத்திலே சுவாமி. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. மே தி லார்ட் would have spoken to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம பர்த்டே வெட்டிங் டேஸை குறித்த
அனௌன்ஸ்மெண்ட்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஆண்டவருக்கு என்று கொடுத்து ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பர்த்டே வெட்டிங் டேஸ் குறித்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். பிரதர் டேவிட் தவிர வேறு யாராக இருக்கீங்களா? சரி, ஷால் வி ப்ரே ஃபார் பிரதர் டேவிட்? எல்லாம் ஜோம் பண்ணுவோம். தகப்பனே, வி பிளஸ் திஸ் யங் மேன். தேங்க் யூ லார்ட் தட் த வே யூ ஆர் யூஸிங் ஹிம் இன் மினிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ் ஃபேமிலி இன் மினிஸ்ட்ரி. இந்த இயர் கூட ஆண்டவரே எல்லா மேன்மையிலும் முக்கியமாக அவங்க இன்னும் கர்த்தரிடத்தில் நெருங்கி வருவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படியே உணர்ந்து ஜெபம் பண்ணுவோம். let them come closer to the Lord. நம்முடைய ஆண்டவரே இந்த இயருக்கான டெஸ்டினி அவன் அடையத்தக்கதான கிருபைகளை பலனை இந்த காலை வேளையில் ஊற்ற நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டு ஒரு இயர் ஆஃப் க்ரோத் அண்ட் இயர் ஆஃப் ப்ரோக்ரெஸ்ஸாக அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் இருக்கட்டும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆஸ் அ சர்ச் வி பிளஸ் பிரதர் டேவிட் தட் யூ வில் பி வித் ஹிம் அண்ட் மேக் ஹிம் சக்ஸஸ்ஃபுல் லைக் ஜாஷ்வா wherever he goes in Jesus name. Amen. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆஃபரிங் டிக்ளரேஷன்ஸ் நம்ம வாசிக்கலாம். அதை தொடர்ந்து ஒரு சிறப்பு பாடல் பாடப்படும் பொழுது கர்த்தருக்கு என்று கொடுத்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். 1ஆம் தேதி ஆராதனை மாலை இங்கே நடக்கும். அதனால் ப்ளீஸ் ஹேவ் இட் இன் மைண்ட் அண்ட் கம். சேர்ந்து வாசிக்கலாம் எல்லாரும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமேன். கர்த்தரே என்னை ரட்சித்து கர்த்தரே எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வருவேன். ஆமேன். அப்பொழுது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவார். ஆமேன். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை என் நிமித்தம் கண்டிப்பார், அவைகள் என் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. ஆமேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவேன், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமேன். கொடுப்பேன், அப்பொழுது எனக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து என் மடியிலே போடப்படும். ஆமேன். நான் எந்த அளவினால் அளக்கிறேனோ அதே அளவினால் எனக்கும் அளக்கப்படும். ஆமேன். கர்த்தர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நானுடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு என் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமேன். கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு என்று இப்பொழுது கொடுத்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. ஸோ இந்த பாடல் பாடுறதுக்கு முன்னாடி இந்த பாடல் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லலான்ட்டு ஆசைப்படுறோம். எத்தனை பேர் வந்து 7 hours worship அட்டன் பண்ணிங்கன்னு தெரியல. சாலமன் ஜக்கிம் வாஸ் ஹியர். இட் வாஸ் அ கிரேட் பிளெஸிங் டு ஹேவ் ஹிம் ஹியர். ஸோ அப்போ தான் இந்த பாட்டு வந்து எங்களுக்கு வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார், ஈவன் பிஃபோர் த ரிலீஸ். அண்ட் வி வர் லைக் ஸோ பிளெஸ்ட் இந்த பாட்டு மூலயமா. ஸோ பேசிக்லி இந்த பாட்டு வந்து க்ரக்ஸ் என்னென்னா, ஏசப்பாவை ஆதாரமாக கொண்ட ஒரு வாழ்க்கை எப்படி அவர் வந்து நம்ம வாழ்க்கையில் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியும், அவருக்கு நம்மளே விட்டு கொடுத்து அவரை ஃப்ரீடமோடு நம்மளோட லைஃப்பை எடுத்து கட்டி அமைக்க முடியும் அப்படின்னு இந்த வரிகள் சொல்லுது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது ஆஃப்டர் த சர்வீஸ் கோ பேக் அண்ட் லிசன் டு தி சாங். ஐ ஹோப் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான பாடல். கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு யூ கேன் என்கரேஜ் அஸ் ஒர்க்.
அதிகமாய் என் சுக வாழ்வை நீர் துளிர்க்க செய்யும் நேரம் இதுவே. நீரே ஆதாரம் என்று அறிந்தேன், என் ஆசைகளை உன்னிடத்தில் விட்டு கொடுத்தேன். என்னக்கடங்கா என் கேள்விக்கெல்லாம் என்று கிடைக்கும் ஏற்ற பதில்கள், எத்தனையோ வாக்குகள் நீ கொடுத்தும் என்று நிறைவேறும் என்ற நிலைகள். காத்திருக்கும் காலம் எதிர்காலங்களை மாற்றும், காயங்களும் கூட கரம் நீர் பிடிக்க ஆறும். உன் சித்தம் அழகாக நிறைவேறும், நீரே ஆதாரம் என்று அறிந்தேன், என் ஆசைகளை உன்னிடத்தில் விட்டு கொடுத்தேன். நித்தம் உன் வாக்கை நம்பி நடப்பேன், நீ செய்வதெல்லாம் நன்மைக்கென்று உணர்ந்து கொண்டேன். அனைத்தும் தந்தே உந்தன் கரத்தில், ஆழ்மனதில் அது வலிக்கும். அதிலும் மேலா நீர் தருவீரென்றே விருப்பம் ஒன்றே, அது என் விருப்பமாகும். நீ தருவதெல்லாம் நிறைவாய் நிலைப்பதாகும். உன் திட்டம் தடையின்றி நிறைவேறும், நீரே ஆதாரம் என்று அறிந்தேன், என் ஆசைகளை உன்னிடத்தில் விட்டு கொடுத்தேன். நித்தம் என் வாக்கை நம்பி நடப்பேன், நீ செய்வதெல்லாம் நன்மைக்கென்று உணர்ந்து கொண்டேன். என்னை விட எனக்கு எது சிறந்தது என்று அறிந்தவர் அவரே. தன்னை வைத்து ஆலோசனை சொல்லி தந்து கலங்காதே என்றவரே. என் நல்ல எதிர்காலம் அவரே, என் இதயம் எங்கும் நிறைந்தவரே. ஓ praise God. ஜெபிப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நாளில் உம்மை கனப்படுத்தும்படி உங்கள் பிள்ளைகள் விதைத்திருக்கிற காணிக்கைகளை நான் பெற்று இவைகளை ஆஸ்வதிக்கிறேன். இவைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவை கொண்டு வரட்டும். உங்கள் நாமம் இதன் மூலமாக மகிமைப்படட்டும். இது ஊழியத்திற்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தாவே, இங்கே வந்திருக்கிற உம்முடைய ஜனங்களை உம்முடைய ஊழியனாக இருந்து ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கிருபை பெருகட்டும். இவர்களுடைய வாழ்நாளில் ஆண்டுடைய பிரசனம் தங்கி இருக்கட்டும். எல்லா கவலைகளையும் மேற்கொண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தினாலே கவலைப்படாதே என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்திலே சுவாமி, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்தல், பாதுகாவல் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஒருத்தர் வாழ்த்திட்டு போங்க. மாலை ஆராதனை 6:30 தொடங்கும். ப்ளீஸ் டூ கம். தேங்க்யூ.